யூடியூப்ல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு யூடியூபர் மாசம் எத்தனை ரூபா சம்பாதிப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடிசனார் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படித்தானே? நார்மலா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு யூடியூபர் எவ்ரிடே ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னு கணக்குல வச்சுக்கலாம். அது ரொம்ப சிரமம். அவரோட ஒரு வீடியோ 200k வியூஸ் போகுது, அதாவது 2 lakh வியூஸ் போகுது. சோ அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் அவரோட டோட்டல் வீடியோஸ் வந்து மொத்தம் 60 lakh வியூஸ் போயிருக்கும். சோ அப்படி கணக்கு பண்றப்ப யூடியூப்ல இருந்து அவருக்கு எவ்வளவு இன்கம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 4 lakhs வரும். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லப்படாதா? இது வந்துட்டு யூடியூப்ல இருந்து அவர் கான்டென்ட் கிரியேட் பண்ணி யூடியூப்ல வீடியோஸ் போடுறதுக்காண்டி அவங்க கொடுக்குற சம்பளம். அவருக்கு வர்றது 2 to 4 lakhs. இப்ப அவருக்கு இந்த சம்பளத்தை தவிர கிம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். அதுதான் வந்துட்டு அவரு நார்மலா வாங்குற சேலரியை விட ரொம்ப அதிகமாவே இருக்கும். சில பேர் யூடியூப்ல 2 லட்சம் ரூபாய் தான் வாங்குவாங்க. பட் அந்த கிம்பளம் சொல்றோம் தெரியுமா, அது மூலியமா 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் கூட வாங்குவாங்க. சோ அது கிம்பளம்னா என்ன, எப்படி யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த கிம்பளம் மூலியமா வாழ்றாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, யூடியூபர்ஸோட சைடு பிசினஸ் வந்து மொத்தம் 3 இருக்குது. அவன் சொன்ன அதே 3 வடை. ஒன்னு வந்துட்டு ப்ரொமோஷன், அதாவது நார்மல் ப்ரொமோஷன் கிடையாது, கொஞ்சம் ஹையர் வேல்யூவான ப்ரொமோஷன். அவங்க வீடியோஸ் கிரியேட் பண்ணும் போதே, அதாவது வீடியோ எடிட் பேசிட்டு இருக்கும் போது, வீடியோல பேசிட்டு இருக்கும் போதே இடையில ஒரு பர்டிகுலர் ஆப்பை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஸ்கேலருக்கு தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை பத்தி சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனை பத்தி சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் அந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நாங்க வந்து இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்றோம் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க கையில கொடுத்துருவாங்க. இவங்களும் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த அவங்க எந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறாங்களோ அவங்களோட நேம் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணுவாங்க. சோ இது வந்து கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க. ஷார்ட் ஃபிலிம் பாத்துட்டு இருக்கும் போது இன் பிட்வீன் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல ஆக்ட் பண்றவங்க ஒரு பர்டிகுலர் ஆப்பை வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு ட்ரேடிங் ஆப்பா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஷாப்பிங் ஆப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து பர்டிகுலர் வெப்சைட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா A2D. அவரோட வீடியோ பேசிக்கிட்டே இருக்கும்போது இன் பிட்வீன் சொல்லுவாரு, this video is sponsored by so and so அப்படின்னு சொல்லுவாரு. This video is sponsored by cdklabs.com. சோ இது மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, வீடியோஸ் போடுறது மூலமா அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். பட் அந்த வீடியோவை இன்னொருத்தவங்க ஸ்பான்சர் பண்றது மூலமாவும் அவங்களுக்கு சைடுல ஒரு இன்கம் வருது. மச்சக்கால ஒரு 100 கிராம் சக்கரை கூட மெல்ல பேசு, போட்டு விட்டுற போறாங்க. யூடியூபர்ஸோட செகண்ட் சைட் பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா vlogging. சூப்பர். ஆக்சுவலி இப்போ என்னாச்சுன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, வர வழியில் வந்து பார்த்தா இந்த மைக்கை தெரியாம கீழே போட்டேன். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்களோட வீடியோ ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னா, இவங்க அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கே போய் வீடியோ எல்லாம் எடுத்து அந்த இன்ஸ்டிடியூஷனை பத்தி நிறைய என்ன நல்லதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி அந்த இன்ஸ்டிடியூஷனை பத்தி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு vlogging மூலியமா ப்ரொமோஷன் பண்றது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 lakhs 30 lakhs 40 lakhs இருக்கிற காசு தான் உள்ள இருக்குது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு செகண்ட் சொன்னதுக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்துட்டு அவங்க நார்மலா பேசும்போது பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் பத்தி மென்ஷன் பண்ணுவாங்க. பட் செகண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த இடத்துக்கே போயிட்டு அந்த பர்டிகுலர் இடத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ போடுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருப்பூருக்கு, கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூருக்கு வந்திருக்கேன். திருப்பூர் ஹுண்டாய்க்கு வந்திருக்கேன். இதை பத்தி உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னா, கார் அண்ட் பைக்ஸை பத்தி வீடியோஸ் போடுறவங்க, அதாவது செகண்ட்ஸ்ல பைக் விற்கிறவங்க, செகண்ட்ஸ்ல கார் விற்கிறவங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது ஒரு பிளாகரை கூப்பிட்டு வந்து, அதாவது யூடியூப்ல பிளாக் பண்ணிட்டு இருக்கவரை கூட்டிட்டு வந்து, நீங்க எங்க பர்டிகுலர் ஷாப்ல வந்துட்டு நாங்க இவ்வளவு பைக்ஸ் வச்சிருக்கோம், ஒரு 2-3 வீடியோ எடுத்து போடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு இவ்வளவு பே பண்ணிடுறோம் அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க வந்து யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஷாப்பை பத்தி, ஒரு பர்டிகுலர் கார் ஷாப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பர்டிகுலர் பைக் ஷாப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் வஉசி பார்க்ல இருக்கக்கூடிய பெனிலி ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். சோ இவங்க எக்ஸ்பிளைன் பண்றது மூலமா அவங்களுக்கு யூடியூப்ல இருந்து ஒரு இன்கம் வரும். தமிழ், அதாவது நம்ம அமெரிக்காக்கு கடைசி 30 நாள் எவ்வளவு இன்கம் தான் பார்க்க போறோம். பிளஸ் அந்த பர்டிகுலர் ஷாப்புமே வந்து அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. யூடியூபர்ஸ் மூணாவதா பண்ற சைட் பிசினஸ், ஆக்சுவலா இது டைட்டிலே இல்லாத சைட் பிசினஸ். இது வந்து டைரக்டா அவங்க பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. பட் இது வந்து ஒன் ஆஃப் த பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் தான். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, ஏன்னா எனக்கு டைட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாவே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி TTF வாசன் அவர் வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற தருணத்துல அவர் வந்து ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனல் வந்து கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்க சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இன்டர்வியூ எடுக்கும் போது அவர் வந்து எந்த அளவுக்குலாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்குலாம் கேள்வி கேட்டு அவர் வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. அவருமே வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஐ வாஸ் வெரி ஹியூமிலியேட்டட் அப்படின்லாம் சொல்லி ஒரு நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பண்ணா நான் வந்து டாட்டூவா குத்திருக்கேன். ப்ரோ, நீங்க டேட்டு குத்துறதுனால உங்களை ஃபாலோ பண்ற அந்த இளைஞர்களுக்கு என்ன மாற்றம் நடந்துரும் அப்படின்னா, வழக்கல்ல இல்லைன்னா போகணும். சோ அந்த மாதிரி பண்ணவரு ஃபியூச்சர்ல ஒரு
ஒரு வருஷம் கழிச்சு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த மாதிரி காசு கொடுத்தா அவர் இந்த மாதிரி பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த நபர் வந்துட்டு அட் தி எண்ட் தமிழ்நாட்டை விட்டு ஓடியே போயிட்டார். இன்ஸ்டா தெரியல இதுவுமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் தான். ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோஷியல் மீடியால வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு நபரை கூட்டிட்டு வந்து கேள்வி கேட்கறேங்கிற பேர்ல அவர் வந்து சும்மா கிரிட்டிக்கலா ஏதாவது கேள்வி கேட்டு அவர் கோவப்படுற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டு இந்த மாதிரி வந்து நிறைய ஏதாவது பண்ணுவாங்க. பண்ணி அவர் வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணி அவர் வந்து கீழ் தள்ளி விடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி வர்ற ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த ப்ரொமோஷன்ஸ். இந்த ஃபீல்ட்ல இன்னொரு ப்ரொமோஷன் இருக்கு. அதாவது 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு முன்னாடியோ A2D நந்தா இருக்காருல்ல, அவர் போட்ட வீடியோஸ்ல கூட ஒன் ஆஃப் த வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஒரு பிராண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றேன், அவங்களோட காம்படிட்டர் இருப்பாங்கல்ல, காம்படிட்டர் உங்களுக்கு இந்த மீன் டைம்ல இந்த மாசம் இத்தனை மாசம் உங்களை வந்து நான் வாங்கிடுவேன் பே பண்ணின்ற மாதிரி. நீங்க வந்து இந்த இத்தனை மாசத்துல அவங்களோட காம்படிட்டர் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணா அவன் எவ்வளவு ஸ்பான்சர் பண்றான்னு கொட்டேஷனுக்கு அனுப்புங்க, இது அனுப்புங்க, அந்த காசை நான் உனக்கு தரேன்னு சொன்னேன். இவங்களை பத்தி பேசாததும் காசு தரான், அவங்கள பத்தி பேசாம இருக்கிறதும் காசு தரான். பட் இவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படிங்கறதுனால வந்துட்டு அந்த மாதிரி ஆஃபரை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. என்னதான் வந்துட்டு அவங்க 10 lakhs 20 lakhs தரேன் சொல்லியிருந்தாலுமே அவர் வந்து அந்த பர்டிகுலர் ஆஃபர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு யூடியூப்ல இருக்குது. பட் நிறைய ப்ரொமோஷன் வந்து டைரக்டா இருக்கும், நிறைய ப்ரொமோஷன் வந்து இன்டைரக்டா இருக்கும். சில பேர் வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது இது பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து இது பெய்ட் ப்ரொமோஷன் எல்லாம் இல்ல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தவங்களோட பொறுத்து. ஒவ்வொருத்தவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்க, வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு வெளிப்படையா சொல்றதுக்கு விரும்ப மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நான் இதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வீடியோஸ் பாக்குறீங்க, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பாக்குறீங்க, அது வந்து பெய்ட் ப்ரொமோஷனா இல்ல நான் பெய்ட் ப்ரொமோஷனாங்கிறது உங்களுக்கு தெரியாது. பட் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டியோட பாருங்க. நீங்க அந்த வீடியோவை பார்த்து எல்லாத்தையும் அப்படியே நம்பிடாதீங்க. ஒரு வீடியோவை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து என்னென்ன நல்லது கொடுக்குறாங்களோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற கெட்டது எல்லாத்தையும் ஜஸ்ட் அப்படியே லீவ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல என்ன எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வளர்ந்து போயிட்டு இருக்குது. ஓகே கைஸ், இந்த மாதிரி நான் பேசிக்கிட்டே போகலாம். பட் ஸ்டில் we will wind up here. Thank you and see you in the next video.